ஆமாம். இல்லை, இது 2 பதில் சொல்லிடுறேன் பிரதர். நீங்கள் ஒரு நல்ல ப்ரொடியூசர் சொன்னீங்கன்னா நான் ரெடியாக இருக்கேன் அதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா பக்கத்தில் ப்ரொடியூசர் உட்காந்துருக்காரு, அது மாதிரி கதையை கொண்டு வரல. அண்ட் இப்போ செகண்ட் என்னன்னா, இப்போ ராம் சார் படம் நான் பண்ணுறேன், கட்டுறது தமிழன், தங்க மீன்கள். அவர் அவர் தெரியும், அவர் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய அசட். அவருடைய டைரக்ஷனில் நான் வந்து இப்போ ஒரு ஒரு லைஃப் ஃபீல் குட் ஃபிலிம் ஒன்று போயிட்டுருக்கு, ஷூட்டிங்கில் போயிட்டுருக்கு கோயம்புத்தூரில். அந்த ஹீரோயின் போர்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணிப்பேன். அதுதான் நெக்ஸ்ட் ப்ரோதான். இதுக்கப்புறம் இன்னொரு படம் இருக்குது, இன்றைக்கி தான் ஓகே ஆச்சு. இப்போ சொல்லாமா இல்லை அப்புறம் சொல்லலாம்? அப்புறம் சொல்லுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. நல்ல வேலை கேட்டிங்களே, ஒன்றும் பார்க்கல. என்னன்னா எங்கேருந்து வந்தது கேள்வி? பிரதர், என்னன்னா அது பார்த்தோன்னா நம்ம அதுலேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர்லாம் ஆகிடலாமே, கொஞ்சம் நமக்கே தெரியாமல் பாடி லாங்குவேஜ்லாம் நமக்கு வர்றது இதுதான், இதை வச்சே போயிடலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டேன் பிரதர். ஆனால் கதை ஃபுல்லாக கேட்டேன், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இது வந்து ஏன் ப்ரொடியூசர் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும்னா, ஒரு சீன் எடுக்கும்போது நம்ம 2 பேரும் வச்சு பேசி எடுக்கிறது ஈஸி. ஆனால் இது அவங்க வந்து ஏஐ அப்படின்னு போது ஃபுல்லாகவே உங்களுக்கு சிஜி வேணும். அவங்க ஸ்க்ரீனில் வந்தாங்கனால அந்த அந்த வேர்ல்டே வந்து ஒரு ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருக்க அது லாட் ஆஃப் ஒர்க் அது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு குமார் சார். தேங்க்யூ. சொல்லுங்கள் பிரதர். வேறு இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஹாலிவுட்லேருந்து இந்த கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரீங்க தமிழ் படத்தில். இந்த படத்தில் நீங்கள் அந்த கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. ஹல்கை வந்து நம்ம ஒரு இதுவாக ப்ளூ கலர் க்ரீனை மாற்றி ப்ளூ ஆக்கி பட்டை போட்டுருக்கீங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன கிரியேட் பிரதர்? ஃப்ராங்காக சொல்லுங்கள், எனக்கும் அந்த ஹாலிவுட் ஸ்டார்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு. ஓகே. ஆனால் வந்து என்னென்னா அது ப்ரொடியூசர் பதில் சொன்னார், சொல்லிடுங்களா பிரதர்? இல்லை பிரதர், இது வந்து டாய்ஸ் தான். அது மெகா ஆகாஷ் அந்த டிஜிட்டல்ன்றதுனால அவங்க ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு டாய்ஸ் தான் வரும். பட் மற்றபடி நம்ம ஹாலிவுட்டில் இருக்கிறது கொண்டு வரணுன்ற மாதிரி நோக்கம்லாம் எதுவும் கிடையாது. ஆமாம், அங்கே நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது, அவங்களே கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம ஊருக்காக ஒரு பொட்டெல்லாம் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு ஏஐ, அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் அங்கே இருக்கிற விஷயத்தை வச்சு எங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்காக அந்த இடத்துல என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் வந்து அப்படி நடந்தது. அதுதான் இந்த பாட்டில் வந்து சோறு முக்கியம் சொன்னீங்க. இப்போ மேட்ச் நடந்து சொல்லி அப்போ கப்பு முக்கியம்னு சொன்னாங்க. இல்லை, சோறு முக்கியம் தான் பிரதர். நம்ம எல்லாருமே அதுதானே ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ மேட்ச் சிசிஎல் சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு போஜ்பூரியோட நல்லா நிச்சயமாக. இல்லை, என்னென்னா கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் பிரதர், அதனால தான் விளையாடுறது. இதில் பாலுக்கு தெரியாது இவங்க ஆர்டிஸ்ட்டு, இவங்க இந்த படம் நடிச்சிருக்காங்கன்ட்டு. அடி வாங்கினா செம்ம அடி. இப்போயே கையிலலாம் அடிலாம் வாங்கியிருக்கோம். ஸோ பெரிய கும்பல் வேறு இருக்கும். அடிப்பட்டவொன்னே அப்படி காமிச்சிக்க வேற முடியாது. அப்படி பின்ன கை தட்டுவாங்க. பின்ன ஓகே ஓகே ரூம்குள்ளே வந்து தான் வழியில் நமக்கு. ஸோ லவ் ஆஃப் கிரிக்கெட்ன்றதுனால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிது அங்கெல்லாம் போய் விளையாடுறதுக்கு. ஆனால் ப்ரொடியூசர் பாருங்கள் சார், நீங்கள் அங்கே போகிறீங்களே, அங்கே நம்ம படத்துக்கு நீங்கள் என்ன ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அதை பண்ணிங்க சார். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் சார், அங்கே என்ன சார் பண்ணுறீங்க, அதுலேயே தான் இருக்காரு பிரதர். இது என்ன ட்ரெஸ்ஸு ரங்கனா ஸ்ட்ரீட்டில் வாங்குறதா? நம்ம வெயிட் பண்ணி நல்லா ஆடினா தான், நம்ம நல்லா ஆடுறதுக்கு நிச்சயமாக நம்ம வில் பிளே வெல். ஃபஸ்ட்டு அவர் சொல்லி இல்லை, இப்போ இங்கே ஒவ்வொரு டைமும் இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எவ்ரி 3 months பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது சின்ன படங்கள்லாம் ஓடிடியில் டைரெக்டாக ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமில் நிறையா படங்கள் சரியாக ஒரு சில படங்கள் சரியாக போகிறதுனால அடுத்து தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பெரிய படம் மட்டும்தான் வாங்கணுன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு எல்லாமே. அதனால் உங்களுக்கு பயங்கர சிரமங்கள். சின்ன படங்கள் இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு அமைஞ்ச மாதிரி எல்லாத்துக்கும் அமைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் ஃபியூச்சர் வந்துங்கிறது பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் மட்டும்தான் இனிமேல் நிற்கும். இப்போ எனக்கு வந்து பிரபுத்திலக் சார் பெரிய சப்போர்ட் பண்ணங்காட்டி தான் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். 24th இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோடைய சிரமங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ப்ராஜெக்டுடைய கஷ்டங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அது இதில் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு பெரிய ஒர்க்கு. அதாவது கிட்டத்தட்ட 6 மாதம் அதுக்கே பண்ணியிருக்கோம் நம்ம. பட் இங்கே பிஸ்னஸ் சைடு எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடுச்சு, நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. தியேட்டர் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி கிடையாது, இப்போ செலக்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. அது சொல்லியிருக்கேன் சார்.
சார் சூப்பர் ஸ்டார் பிரச்சனைலாம் வந்து ஒன்லி இந்தியா, தமிழ்நாடு, இந்த உலகம், இந்த earth அது சம்மந்தப்பட்டது சார். அகில உலகம் அப்படின்னா வந்து பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி. அதாவது ஆல்ரெடி பெரிய பெரிய கேலக்ஸி இருக்கு. இந்த பிளாக் ஹோல் தெரியுமா உங்களுக்கு? அந்த பிளாக் ஹோல் கிட்ட போயிட்டோம் நம்ம இப்போ. ஸோ நமக்கும் காம்படிஷன் யாருமே கிடையவே கிடையாது. அதுதான் சார். தேங்க்யூ. சாரி பிரதர். சார் எதுவுமே நம்ம வாங்குறது ஆசைப்படுறது எதுவுமே கிடையாது சார். இது என்ன கேட்டா போட்டாரு. இது தமிழ் படத்தை அமுதன் என்ன கேட்டா கொடுத்தாரு. அதுவா இப்போ அது என்னமோ தெரியல. எந்த ஸ்டேஜ் போனாலும் அகில் உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அடுத்தது தயவுசெய்து 2 ஸ்டெப்பு டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு சொல்றாங்களோ இல்லையோ, பிரபுதேவா மாஸ்டர் கூட கேட்குறாங்களோ இல்லையோ, நான் போனால் அட்லீஸ்ட் 2 ஸ்டெப்பு. சார் இது நீங்கள் தப்பா என்கிட்ட கேள்வி. என்றைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி சார் தான். அது அது வந்து லெஜெண்ட். அது நம்ம என்றைக்குமே அவர் ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி சார் தான். அகில உலக நம்ம சார். எல்லாருக்கையும் வந்துருச்சு. ஒரு புறம் வந்து ஸ்மார்ட் போனால ஐயோ சொல்றாங்க, இன்னொரு புறம் ஐயோ சொல்றாங்க. நீங்க என்ன காட்ட போறீங்க? இல்லை, இந்த படம் வந்து நீங்கள் வந்து பெரிய மெசேஜ் சொல்லி உங்கள் வாழ்க்கையை இனிமேல் மாற்றி இனிமேல் அந்த மாதிரி படமாக இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. சொல்ல வாங்கி ஒருத்தர் வந்து பெரிய அழுதான் செருப்பால் அடிச்சு ஒரு பொண்ணு. அது அந்த காட்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நீங்கள்? வெரி குட் வெரி குட். அதான் பிரதர், இப்போ இது சொல்றது எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா முந்திலாம் நம்ம ப்ரெஸ் மீட் வரும்போது பெரிய பெரிய கேமராலாம் இருக்கும். இப்போ பார்த்தா வெறும் செல்ஃபோன்ஸாக தான் இருக்குது முன்னாடி. ஷூட்டிங்கே இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. ஸோ இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எல்லாம் காலையில் தூங்கி எழுந்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? முந்திலாம் போய் வந்து நம்ம கண்ணாடியில் மூஞ்சியை பார்ப்போம், சாமி ஃபோட்டோ பார்ப்போம், ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து எவனா பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் இப்போ பார்க்குறோம். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றது வந்து இந்த படத்தில் கொஞ்சம் லைட்டாக சொல்ல வரும். டெக்னாலஜினால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ட்டு. அண்ட் சார் சொன்ன மாதிரி வென் டைம் கோஸ் வி ஹேவ் டு கோ வித் த டைம். இல்லைன்னா நம்ம பின்னாடி இருப்போம். சொல்லுங்க ப்ரோ. என்ன இது வரைக்கும் எப்படி இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், ஒரு ஹீரோயினை பார்க்காம இது வரைக்கும் படம் பண்ணதே இல்லை. ஸோ இன்னைக்கு ஈவினிங் ப்ரெஸ் மீட் இன்னும் ஷோலாம் இருக்குது, வருவான்னு சொல்லியிருக்காங்க சார். வராங்களா? இப்படி சொல்லி தான் இதுக்கே கூப்பிட்டாரு. அண்ணே சாப்பிட்டீங்களா? ஏதோ ஒரு முடிவோட இருக்க மாதிரி. இல்லை சார், இது வந்து சிங்கிள் சங்கர். அவங்க ஸ்மார்ட் ஃபோன் சிம்மன் தான். தனிப்பட்ட முறையில் நம்ம யாருமே இதில் மென்ஷன் பண்ணல. இவர் சிங்கிள் சங்கர் தான். அவர் அவங்களாம் டைரக்டர் சங்கர் அவங்களாம் இருக்காங்க. இவர் சிங்கிள் சங்கர் தான். ஸ்மார்ட் ஃபோன் சிம்மரன் சார். அவருக்கு ஃபர்ஸ்ட் படத்தை போட்டு காமிச்சிருங்க சார். 24 நீங்கள் பார்த்துருங்க சார். ஸ்மார்ட் ஃபோன் சிம்மரன் தான் அவங்க. ஏன்னா நீங்கள் படம் பார்த்தீங்க, இந்த கேள்வி நான் கேட்க மாட்டீங்க. நீங்கள் தயவுசெய்து கேளுங்க, பாட சொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது திருப்பி நமக்கு. சொல்லுங்க சார். ரொம்ப நாள் கழிச்சு கேப் விட்டு அதுக்கப்புறம் நடிச்சிருக்கீங்க. இது எப்படி வந்திருக்கு? ஏன்னா உங்களை அதிகமாக வந்து விஜய் டிவி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. எந்த இடத்துலையே காணும். திரும்ப நடிப்பு வந்திருக்கு. திரும்ப நடிப்பு உங்களுக்கு கேட்குறாங்க, வரீங்க படத்துக்குலாம் வரீங்க, நடிக்க வரீங்களான்னு கேட்குறாங்களா? இல்லை சார், சாருக்கு அவர் மேலே ரொம்ப பாசம் அதிகம் எனக்கு இந்த ஸ்டோரி சொல்லி விக்னேஷ் சார் வரும்போது கண்டிப்பாக நடிக்கணும். ரொம்ப நாள் ஒரு சிங்கர்னா நான் எனக்குள்ள ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா? ஸோ அது விஷுவல் பண்ணி தானே நாங்கள் பாடுவோம். ஸோ அது நிறைவேறும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் பிடிச்ச ஆளுங்களோட பண்ணும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். இப்போ திடீர்னு ரஜினி சார் பக்கத்தில் நடிக்க சொன்னால் நான் எனக்கு டென்ஷன் வரும். அவர் என்ன தான் என்னை வந்து அரவணைச்சாலும் அவருக்கு டப்பிங் 35 வருஷமாக சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா என்னால் தாங்க முடியாது. நீங்கள் பேசுங்க வர அவர் அப்படியே உட்காந்தாலும் நமக்கு டென்ஷன். ஸோ அந்த மாதிரி பிடிச்ச பர்சன் கூட நடிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில். அதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் அவர் கூட நடிக்கும் போது இன்னும் சந்தோஷம். இல்லை சார், இல்லை நான் ஒரு டைட்டிங்கில் இருந்தார். அது பார்த்து நான் கொஞ்சமாவது சதை போடணும் இந்த படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக அந்த ஆந்திர ஸ்டைல் ஆஃப் அந்த புளிச்சக்கீரை அதெல்லாம் வச்சு முருங்கைக்காய் சில ஐட்டம் எல்லாம். சார் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால தான் இன்னும் ஆக்ட் பண்ணேன் சார். அது
ஏன்னா இந்த வயசில் நான் வந்து ஒரு அப்பாவாக இருந்து அது நடக்காத ஒரு காரியம் வந்து இந்த படத்தில் நடக்குது. நான் வந்து அது என் ஒய்ஃப் பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சார் இல்லை சார், பாட்டு வெயிட் பண்ணாது. ஒன்று இஷ்டம் இருந்தால் போகும். அந்த படத்தில் ஒரு 15 சாங்கு எனக்காக ஃபஸ்ட்டு டைம் பேர் போட்டு வாய்ஸ் எடுக்காமல் விட்ட பாடல்கள் எல்லாம் கொடைக்கானல் அந்த பக்கம் ஷூட்டிங் ஏரியில் போயிட்டு வந்து பாடினேன். இதே மாதிரி நடக்கும் நினைக்காத நீ வந்து ஆக்ட் பண்ணால் அதோட இங்கே பாட்டு வெயிட் பண்ணாது அப்படின்ட்டார். அது பயங்கரம். அதை விட வார்னிங்கை விட அது பெரிய வார்த்தை அது. சார் சார் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது சார். ஒவ்வொரு ஜோனர் இருக்கு இல்லையா, அதாவது காதல் பாடல்கள், மெலடி சாங்ஸு, பக்தி பாடல்கள், ஸ்டேட்மெண்ட் சாங்ஸு, அதாவது நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் தெலுங்கில் ஒரு 10,000 பாட்டு பாடிருக்கேன், கன்னடா பாஷையில் ஒரு 4,500 சாங்ஸு, பெங்காலி ஒரு 350, தமிழில் ஒரு 10,000 பாட்டு, மலையாளம் ஒரு 400 பாட்டு, இந்த மாதிரி எல்லாமே ஒரியா பாடிருக்கேன். ஹிந்தியில் ஒரு 250 சாங்ஸு, படுகாஸு, கொங்கினி, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ் சேர்ந்து சினிமா மட்டும் 26,000 இப்போ தான் ரீச் பண்ணியிருக்கேன். அது டூர் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறேன். சார் அதுதான் ஆக்ட் பண்ணிட்டே அப்படின்ட்டாங்க சார். இல்லை, எனக்கு எல்லா ஷார்ட்ஸுமே இவங்க கூட பண்ணுறது வந்து சிரிப்பாக தான் இருந்தது. இங்கே எப்படி ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் சொன்னால் அவங்க எல்லாருக்கும் எப்படி சிரிப்பாக வருது. ஸோ ஸ்பாட்மே ரொம்ப ஃபன்னியாக தான் இருந்தது. ஒரு சீன் பண்ணுறதுக்குமே ஜாலியாக தான் இருந்தது. யா, தேங்க்யூ. இல்லை பிரதர், இப்போ ராம் சார் வந்து ஒரு கதையை எழுதியிருக்காரு. அந்த கதையை எழுதிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார், இது மாதிரி நீங்கள் என்னோட படத்தில் ஹீரோ நடிக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் எழுதுகிற கதைக்கு நான் பொருத்தமாக இருப்பேன்னு தெரிஞ்சு தான் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. ஐ திங்க் நம்மளும் சரி அவரோட ஒர்க்கும் சரி ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று நம்ம கூப்பிட்றது வந்து நீங்கள் வந்து அடுத்த படத்தில் ஒரு அட்வொகேட்டு, நீங்கள் வந்து இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருக்கீங்க அப்படிலாம் கூப்பிடவே மாட்டாங்க. டெலிவரி பாயாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் சும்மா இருக்கீங்க, ஜெயிலேருந்து வரீங்க, அது மாதிரி தான் நமக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க கலகலப்புலேருந்து எல்லாமே அது தானே. சரி, அப்படி தான் பிரதர். நெக்ஸ்ட் அது மாதிரி எதனா வந்ததுன்னா நீங்களே சொல்லுங்களேன். அடுத்த படத்தில் நீங்கள் இந்த டைரக்டர் இருக்காரு சார், நீங்கள் கொஞ்சம் ஒல்லி ஆகணும் சார் அப்படின்னாரு. என்ன சார் கேரக்டர்னு கேட்டால் டெலிவரி பாய். நீங்கள் ஒரு பாக்ஸிங் ஆர்மினா பரவாயில்ல, எதுக்கு சார் நல்லா இன்ஷர்ட்லாம் பண்ணி சும்மா ஸ்டைலாக இருக்கலாம், என்ன டெலிவரி பாய்க்கு. சரி, ஓகே, அவ்வளோதான் பிரதர். நீங்கள் என்ன எதனா ஆசைப்படுறீங்களா நான் பயங்கரமாக பண்ணணுன்ட்டு எதனா இருக்கா? இவருக்கா ஷாராகா இதெல்லாம் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? உங்களோட பெரிய ஃபேன் சார் நான், உங்களை அந்த டைம்லேருந்தே எனக்கு தெரியும் பிரதர், சும்மாவே உங்களை பார்த்துட்டு இருப்பேன், அவ்வளோ சொன்னார். அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட என்ன பதில் சொல்கிறார் சார், இவ்வளோ பிடிச்சதுனால தான் அவர் சொல்கிறாரு. அண்ட் இது மெனக்கெட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்த ஸ்கிரிப்ட் கிடையாது. அண்ட் அப்படி வந்துன்னா நிச்சயமாக நம்ம பண்ணலாம். அதில் ஷாராக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நான். ஓகே ப்ரோ. எஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படம் வந்து 24th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். ஏதோ ஒரு கொஸ்டின். இல்லை அவரே போட்டால் கூட நானே சொல்லுவேன், தயவுசெய்து போடாதீங்க சார். ஏன்னா இது நம்ம கேட்டு போகிறது இல்லை, இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்று இருக்குது. ஸோ இப்போ வரப்போகிற படங்களில் கூட அது போட்டாலும் இல்லை போடலாம், நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. படம் நல்லா பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணால் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கேட்டதுனால நிச்சயமாக அவர்கிட்ட நானே சொல்லியிருந்தேன், தயவுசெய்து போடாதீங்க சார், ஏன்னா நீங்கள் இதை போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் 5 கேள்வி நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. சொல்லுங்கள் சார். ஓகே, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா?
இருட்டாரன் மாட்டு குத்து நடிச்சவர் அவரே பக்கத்தில் இருக்காரு. நான் ஒன்றும் அந்த படம் பார்க்கல சார். ஏன்னா அந்த பேரு கேட்டும் போதே என்னை பார்க்கணும் போல தோணல எனக்கு. அதனால பார்க்கல. என்ன பிரதர், இல்லை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல முடிஞ்சதுன்னா நம்ம வந்து யூ சர்டிஃபிகேட் ஹீரோவாகவே இருக்கலாம் அப்படின்றது. டபுள் மீனிங் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. அடுத்தது இந்த செக்ஷுவல் கண்டென்ட்லாம் ரொம்ப பண்ணுறது கிடையாது. இந்த பெரிய ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவரே எதுனா சொல்லியிருந்தா கூட நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், வேணாம் பிரதர் இந்த படத்தில் வேறு படத்தில் வச்சுக்கலாம். அப்புறம் லைட்டு வந்து அறையில் வேறு எதுனா இருட்டு கரண்ட் வந்துட்டு அறையில். இல்லை என்னன்னா இந்த நிறைய மீம்ஸ் வருது. நான் இது இங்கே சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா. ஏன்னா லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ சோஷியல் மீடியாக்குள்ளே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுதான் ஐடியா. அது நீங்கள் ரோஹித் சர்மா அவர் தானே சொல்கிறீங்க. என்னென்னா அவர் எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டரு, நம்ம இந்தியன் கேப்டன். அதான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் இதை சொன்னால் இதுதான் தம்பனையிலாக வரும், அது வேறு பயமாக இருக்குது எனக்கு. என்னென்னா அவரை மாதிரி என்னால் கிரிக்கெட் ஆட முடியாது, என்ன மாதிரி அவரால் டான்ஸ் ஆட முடியாது. ஸோ அதனால் இது தயவுசெய்து தம்பனையிலாக வைக்காதீங்க. சென்னை 28 எப்போ வரும் நீங்கள் வெங்கட் பிரபு கேட்கணும். தமிழ் படம் 3 வரத்துக்கு எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் கேட்கணும். ஏன்னா எவ்வளோ படம் வந்துகிட்டே இருக்குல்ல, இன்னும் வரட்டும். இப்போ தான் கேஜிஎஃப்லாம் வந்துட்டு முடிச்சிருக்கு சார். ஸோ அதனால் ஒன்றும் நிறைய இருக்குது. இன்னும் இப்போ அவதார் வேறு வந்திருக்கு. ஸோ எல்லாமே இல்லை நிச்சயமாக எவ்வளோ படம் வருதோ. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனாக வந்து அமைஞ்சது. ஒரு குரூப் ஃபோட்டோக்கு நம்ம எல்லாரும் நின்றுட்டோம்னா